நம்ம ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க. இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போகிறீங்க, அதில் நீங்கள் சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறையா தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் அரசியலும் ஏன் ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது, அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்குறேன். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படித்தவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? ஓகே, உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது. பட் இப்போதைக்கு படிங்க, மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போதே மறைமுகமாகவே நீங்கள் அரசியலில் ஈடுபட முடியாது. எப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிங்களேன். படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும், ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க. ஒரு செய்தியை ஒரு நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ஹெட்லைன்ஸில் போடுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க. நீங்கள் நியூஸ் வேறு, ஒப்பீனியன் வேறு, செய்தி வேறு, கருத்து வேறுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலாக நிறைய இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த நல்லது கெட்டதுன்னு இந்த ஒப்பீனியன்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புரணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா, சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. நீங்கள் எல்லாமே பாருங்கள், நீங்கள் எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க. அப்போ தான் இங்கே உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை, நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த சமூக தீமைகள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு, எது தப்பு, எது உண்மை பொய்ன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும். அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க. அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த பங்களிப்பு வேறு எதுவுமே இருக்க முடியாது. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு ட்ரக்ஸோடைய கலாச்சாரம் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. இதை தடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தடுக்கவில்லை அப்படின்னு ஒரு பாஸ் கொடுத்துட்டு இதை பற்றி நான் இப்போ பேச விரும்பவில்லை, அதாவது இதை பேசுவதற்கு இது இடம் கிடையாது, இதற்கான சரியான இடம் என் மாநாடு அப்படின்றத இங்கே சொல்ல விரும்புகிறாரு. ஏன்னா விஜயுடைய மாநாடுக்கான ஒரு முன்னெடுப்பு அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாநாடுக்கு ராகுல் காந்தி வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பாலிவுட்லேருந்து ஷாருக் கான்லாம் வரன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாநாடு வேற ஒரு பரிணாம வளர்ச்சி அடையும் அப்படின்றதான். அப்போ திமுக நபர்கள் நீங்கள் இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சி விசச்சாரம் அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் தலைவர்கள் எல்லாம் போனாங்க. அதில் குறிப்பாக உதயநிதி போயிருந்தாரு. உதயநிதி போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 5000 பேர் கூட இல்லை, அது அங்கே உள்ள பப்ளிக் தான், அங்கே உள்ள நபர்கள். ஆனால் விஜய் போகும்பொழுது 5 லட்சம் பேர் வந்தான். ஸோ 5 லட்சம் பேர் வந்த உடனே விஜயை பார்த்துட்டு இவனுங்க விஜய் அசிங்கமாக பேச வச்சிருக்கானுங்கன்னும் பொழுது நாளைக்கு மாநாடுக்கு 50 லட்சம் பேர் வருவாங்களே, எப்படி திமுக நாடு தொங்க போறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த இடத்துல. இதை தாண்டி இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில் விஜய் பேசிய ஒரு பேச்சு பாருங்க. டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் இது போன்ற நபர்கள் தம் நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள். இங்கு அதிகமான தேவை யாருக்கானதா இருக்குனாக்கா நல்ல தலைவனுக்கான தேவை இங்கே இருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் கிடையாது. திமுக செய்யக்கூடிய மோசமான ஆட்சியின் விளைவு மது, இந்த சாராயம், இந்த போதை, இது குறித்தும் விஜய் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. இதை குறித்து நான் எலாபரேட்டாக நான் பேசுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி இந்த பொய் பிரச்சாரம் செய்யக்கூடியது புரணி பேசுறதுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த புரணி பேசுறது, புரோட்டா வாங்கி கொடுத்து புரணி பேசுறது திமுக காரனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா போயிட்டு இருக்கின்றதுனால இந்த புரணி பேசுறது ஒரு செய்தியை
இல்லாத செய்தி இருப்பது போல இருக்கின்ற செய்தியை இல்லாத போல சித்தரிக்கக்கூடிய வேலை ஊடகம் செய்தின்னு சொல்றாரு. அது எதை சொல்றாரு? கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றி விட்டேன்னு முதல்வர் போய் சொன்னார் பார்த்தீங்களா? அதை மையப்படுத்துறாரு. இங்கே வந்து ஆவினில் சிறார்கள் வேலை செய்யும் பொழுது நம்ம அந்த காணொலி கொடுக்கும்பொழுது முதல்வர்கள் அப்படி இல்லவே இல்லைன்னு சொன்னார். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்மார்க் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அதனால பாருங்க இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை. கள்ளச்சாராய மரணம் இன்றைக்கு 64 ஆயிடுச்சு இல்லையா? எண்ணிக்கை 64. ஏற்கனவே இறந்த நபர்கள் போன ஆண்டு காலம் இறந்த நபர்கள் எல்லாம் சேர்த்தீங்கன்னாக்கா 88 பேர். இது வரைக்கும் 88 நபர்களை உயிரை குடித்து பிணங்களை குவித்து பிணங்கள் மீது ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்க திமுகவிற்கு ஒரு சவுக்கடி கொடுக்கணும், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்ற விஷயத்தை வந்து விஜய் இன்னைக்கு ஆழமா பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதை தாண்டி மாணவ பிள்ளைகள் நீங்க வந்து எப்படி வந்து இன்ஜினியரிங் மெடிக்கல் இந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ இதே போல பாலிடிக்ஸையும் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னாக்கா, நாங்க போன ஆண்டு வந்து இந்த மாதிரி இப்போ 10th 12th நல்லா படித்த மாணவ பிள்ளைகளுக்கு வந்து விஜய் சார் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஊக்கத்தொகை கொடுத்தாரு, அவர்களை வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய வேலை செஞ்சிருக்கிறாரு. இதே போல இந்த ஆண்டும் வந்து நாங்களும் படித்து அவர் கையால் விருது வாங்கணும், அவர் கையால் வந்து நாங்கள் வந்து அவார்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக சிறந்த முறையில் படிச்சிருக்கிறோம்னு சொல்லி பிள்ளைகள் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுக்கக்கூடிய விஷயத்தில் விஜய் வந்து எப்படி கொண்டு போயிருக்காருனாக்கா, சார் இது வரைக்கும் திமுக மேடைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாண்டமாக மேடை அமைப்பாங்க, பயங்கரமாக கூட்டம் க்ரௌடெல்லாம் கொண்டு வந்து ஆளை பிடிச்சி சாராயத்தை ஊற்றி பிரியாணியை போட்டு கொண்டு வந்தாங்க நிப்பாட்டிட்டு கடைசியாக தான் பொறுமையாக வந்து ஸ்டாலின் வருவார் உள்ளே. அந்த க்ரௌடுக்கு மத்தியில் உள்ளே வந்து அப்படி இது பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவார். ஆனால் வரலாற்றில் இது வரைக்கும் எந்த தலைவன் விடிய காலையில் 4 மணிக்கு அங்கே போனார் சொல்லுங்கள்? ஒரு 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 அரங்கத்திற்கு விஜய் வந்து விடிய காலை 4 மணிக்கே வந்துட்டாரு. எல்லோரும் வருவதற்கு முன்பாக அங்கே வந்திருக்கிறாரு போது 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று, அந்த மாணவ பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய அக்கறை, அந்த பிள்ளைகளை வந்து காக்க வைக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம். 2வது, பப்ளிக்கில் நம்ம வரும்பொழுது க்ரௌட் அதிகமாகுது, அதனால் வந்து பொதுமக்களுக்கு இடையூறு உண்டாகுது, டிராஃபிக் உண்டாகுது. இந்த விஷயத்தெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு தலைவன் இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எந்த தலைவன் வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள்? பப்ளிக்கில் போகிறது, சீன் காட்டுறது, மாலை போடுறது, இந்த வேலையை தான் உதயநிதியும் முதல்வரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னும் பொழுது இன்றைக்கு விஜய் எடுத்த இந்த முன்னெடுப்பு மாணவ பிள்ளைகளுக்கு மத்தியில் வந்து அவர் தன் குறிப்பாக அரசாங்கத்தோடைய காசை எடுத்து இங்கே கொடுத்துட்டு அதில் விளம்பரம் தண்ணிட்டு வெக்கம் இல்லாமல் மாறுதலிட்டு சுற்றுறாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறதா விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயம் திமுக. ஆனால் விஜய் தன் உழைச்ச காசை, கஷ்டப்பட்டு உழைச்ச காசை எடுத்து நீங்கள் மாணவ பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு. அதில் தங்கம் வைரம் சொல்கிற போடுற எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்து அந்த மாணவ பிள்ளைகளை ஊக்குவிச்சு கல்வியை மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க. ஏன்னா இன்னைக்கு ஆட்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எல்லாத்தையும் திருடிப்பானுங்க, புரியுதுங்களா? இவங்களுக்கு திருடுறது, ஒரு செல்ஃபி எடுக்கிறது, இடத்த ஆட்டையை போடுறது, விவசாய நிலத்தை பிடுங்கிறது, அவர்கள் மீது குண்டச்சட்டம் போடுவதுன்றது நம்ம இயல்பாக போயிட்டு இருக்க இடத்துல கல்வியை மட்டும்தான் பிடுங்க முடியாது. ஸோ கடன் வாங்கியாவது கல்வியை கற்றுக்கணும்னு சொல்லக்கூடிய சூழலில் இன்றைக்கி நான் கல்விக்காக நீங்கள் சிறந்த முறையில் படிங்க, உங்களுக்கான உதவித்தொகை நான் தரேன், உங்களுக்கான கைட்லைன்ஸை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னா இது திமுகவுக்கு விழுந்த சவுக்கடி. இன்னும் சொல்லப்போனால் எல்லாமே பொதுவாக சாணி எடுத்து அடிப்பாங்கன்னா இவர் செருப்பு முக்கிய அடிச்சிருக்கா அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்கப்படுகிறது. உள்ளபடி அந்த ரசிகர்களுக்கு மத்தியிலும் சரி, மாணவ பிள்ளைகளுக்கு மத்தியிலும் சரி, இது ஒரு கொண்டாடக்கூடிய கோலாகலமான நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். திமுகவை இந்த முறை இல்லை பல முறை விமர்சிச்சிருக்காரு. அதாவது பொருந்தாத சட்டை, அவங்க அப்பஞ்சேரில் உட்காரத்துக்கு ஆசைப்பட்டுட்டு பொருந்தாத சட்டை போட்டுட்டு தொலைதல்ன்ற சட்டை, தொலைதல்ன்ற வாட்சை போட்டு ஒருத்தன் ஏறி உட்காந்துட்டு அழிச்சாட்டி பண்ணு நினைக்கிறான் பாருன்னு சொன்னது வந்து நேரடியாக உதயநிதி சொன்ன வார்த்தை தான். இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் எந்த அறிக்கையும் நேரடியாக கொடுக்காம இருந்த பொழுது, இந்த கள்ளச்சாரணை மரணம் நடந்த பொழுது நேரடியாக நெத்தி போட்டில் அடித்த மாதிரி திமுகவுக்கு ஒரு செக் வச்சுட்டு தான் அதுக்கப்புறமேட்டு அங்கே களத்துக்கு போனாப்புல. ஸோ இவருடைய அடுத்தடுத்த முன்னெடுப்பு, இவர் பிறந்தநாள் விழாவுக்கு வந்து ஒரு சக நடிகைகள் வாழ்த்து சொன்னதை வந்து இவங்க கேவலமாக சித்தரித்து திமுக நபர்கள் பேச வச்சாங்க. த்ரிஷா சொன்னதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் சொன்னதையும். அப்போ இவங்கெல்லாம் பொம்பளையோட குடும்பம் நடத்துறாங்களா, பணத்தோட குடும்பம் நடத்துறாங்க நமக்கு தெரியல. ஏன்னா அந்த வீட்டு பெண்கள் வந்து எப்படி வந்து நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, சகோதரிகள் இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் வந்து இன்னொரு பெண்ணை இவ்வளோ கீழ்த்தரமா அவதூறா பேசுறான்னு தெரியல. இந்த த்ரிஷா வச்சுதான் இவங்க ஒரு பொழப்புழைக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா பேசாம த்ரிஷா வீட்டுக்கே போயிட்டு எங்களுக்கு முடியல ஒரு வேலை இருந்தால் கொடுங்கன்னு சொன்னாங்க. கக்கூஸ் கழுவுற வேலை, கார் துடைக்கிற வேலைன்னு பல வேலை இருக்கு, தருவாங்க. அதுக்கப்புறம் அந்த காசை வாங்கிட்டு கௌரவமாக கஞ்சி குடிக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி ஒரு மானங்கட்ட பொழைக்கிறானுங்கன்னும் பொழுது இது எதற்காக? அதைத்தான் இன்னைக்கு விஜய் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, பொய்யான விஷயத்தை பரப்புறது, பொய்யான விஷயத்தை வந்து திருச்சி சொல்றது, இந்த மாதிரி விஷயங்களை வேலையில் செய்யறாங்க அப்படின்ட்டு. அப்போ நீங்க விஜயை தொடர்ந்து நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்கனாக்கா, நீங்க நான் முன்பே சொன்னது போல தான் 5 லட்சம் பேர் இருந்ததுக்கே நீங்க அசிங்கமா பேச வைக்கிறீங்கன்னா நாளைக்கு மாநாட்டுக்கு 50 லட்சம் பேர் வருவாங்க. என்னடா பண்ண போறீங்க, நாடு தொங்க போறீங்களான்ட்டு. நீங்க விஜய் அப்படியே விட்டுட்டீங்கன்னாக்கா ஊருக்கு வெளியில மாநாடு, நீங்க விஜய் நோண்டிக்கிட்டே நினைச்சீங்களா, அதுக்கப்புறம் ஊருக்குள்ளதான் மாநாடு மயிலாடுன்னு உட்காந்து இறங்கி ஆடுன்னு ஆடுவாப்புல. திமுகலாம் என்ன செய்யணும்னு தெரியாம விழிபுதுங்கி நிற்கக்கூடிய நிலைமை வரும். ஸோ மேக்சிமம் தொடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னாக்கா நீங்க விஜயை ஏற்கனவே அழிக்கணும்னு நினைச்ச நபர்கள் பல பேர் இன்னைக்கு வந்து மெரினா பீச்சில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நீங்க அவர் அழிக்க நினைச்சீங்க பீச்சு, இப்போ கட்சி ஆரம்பிச்ச பிறகு அழிக்க நினைச்சீங்கன்னா பீச் கிடையாது,
புரிஞ்சவன் புரிஞ்சுக்க, புரியாதவன் தெரிஞ்சவன்ட்டு கேட்டுக்க. இல்ல 2026 காலம் எப்படி சார் இருக்கும் இப்போ விஜயோட அரசியல் பயணத்துக்கு அப்புறமா? 2026 அரசியல் களத்தை புரட்டி போடக்கூடிய வேலையை விஜய் செய்கிறாரு. அதாவது சின்ன பசங்களை வச்சுட்டு விஜய் அரசியல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சின்ன பசங்க வெல்லாமல் வீடு வந்து செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ சின்ன பசங்க வெல்லாமல் வீடு வந்து செய்கிறாருன்னா அது வெல்லாமல் செய்கிறது, இது வெல்றதுக்காக செய்கிறது. விஜய் வந்து இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு அந்த ரசிகர் மத்தியில் ஒன்று. ரெண்டாவது, அண்ணன் திருமாவளவன் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கூட்டணியில் இருக்கும்போது இந்த கள்ளச்சாராயம் மரணத்துக்கு வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவித்தார்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் விஜய் அவர்கள். ஏன்னா விஜயிடம் ஏற்கனவே முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. முதல் கட்டமாக ஒரு கட்டம், சீமான்கிட்ட 2 கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து நகர்கள் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ராகுலோட ரொம்ப இணக்கமாக விஜய் இருக்காரு. குறிப்பாக ராகுலுக்கு விஜய் சொன்ன வாழ்த்தும், அதுக்கு பதிலுக்கு விஜய்க்கு ராகுல் சொன்ன வாழ்த்தும், மாநாடுக்கு ராகுல் வருவதற்கான அச்சாணி. அப்போ நாளைக்கு அந்த விஜயுடைய மாநாட்டில் ராகுல் காந்தி வந்து பக்கத்தில் உட்காந்தா திமுக காரனுக்கு அடியில் தீய வச்சு விட்ட மாதிரி இருக்கும். எப்படி சார் ஸ்டாலினும் ராகுலும் மிக நெருக்கமா இருக்காங்களே சார்? நெருக்கமா இருக்கிறதுன்றது வரலாறுல எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா மாறாதுன்றது எதுவுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திற்கு மாறிக்கொண்டே வரும். ஒரு காலத்துல ஃபிளாப்பின்னு ஒன்று இருந்துச்சு, ஒரு காலத்துல வந்து அதுக்கப்புறம் இப்போ சீடின்னு வந்துச்சு, இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது, பென் டிரைவ்னு மாறி இருந்துச்சு இல்லையா? அது போல வந்து பழைய என கழிதலும் புது என புகுதலும் சொல்ற மாதிரி அன்றைக்கு விஜயுடைய மாநாட்டில் ராகுல் அவர்கள் கலந்து கொண்டார்னா திமுக காரன் எல்லாத்துக்கும் அடியில் தீய வச்சு விட்ட மாதிரி இருக்கும். கத்தவும் முடியாது, பொத்தவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருக்க நிலைமை நிச்சயமா வரும். ஏன்னா ராகுல் வந்து விஜயை வந்து அவரை வந்து ஒரு 2026 எலெக்ஷனுக்கு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிஎம் ஆகத்தான் வந்து ராகுல் பார்க்குறாருன்னு தான் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல். அவர் தொலைநோக்கு பார்வையில் இனி வந்து நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சுலாம் 5 வருஷம் கழிச்சு ஸ்டாலின் ஆக்டிவா இருப்பார் நினைக்கிறீங்களா? வாய்ப்பு முடியாது. உதயநிதி இருக்காரு இல்லைங்களா சார்? உதயநிதி அடுத்து அந்த பொறுப்பேற்று அவர் வந்து கட்சியை வழிநடத்துவார் இல்லைங்களா? அவர் பொறுப்பா இருக்காரா பருப்பா இருக்கான்ற லட்சணத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் ஒவ்வொரு நீதிமன்றம் ஏறி இறங்கிறதுக்கே அவருக்கு நேரம் கரெக்டாக இருக்கு. அதை தாண்டி வந்து திடீர்னு அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு, ஆளு காணாமல் போயிடுறாரு, இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மக்கள் பிரச்சனையை புரிஞ்சு கொள்ளக்கூடிய நபர்களாக உதயநிதி யாருமே பார்க்கல. மக்களை வந்து கொண்டு போய்க்கக்கூடிய இந்த அரசாங்கத்தின் முக்கிய புள்ளியாக உதயநிதியும் இருக்கிறாரு. தன் தகப்பன்கிட்ட சொல்லி தவிர்க்க வேண்டிய விஷயத்தை தவிர்க்கவும் இல்லை. இங்கே எதையுமே செய்யணும் பொழுது தொலைநோக்கு பார்வையில் இருக்கக்கூடிய ராகுலுக்கு வந்து விஜய் தான் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கிறாரு. ஸோ நிச்சயமாக 2026 ஒரு அலைன்ஸ் எப்படின்னா காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, நாம் தமிழர், விஜய் இது போன்ற நபர்கள் வருவாங்க. நிச்சயமா தமுக அது உள்ள இருக்காது. இப்போவே மிகப்பெரிய அதிருப்தி. நான் அந்த நபர்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால அவர்கள் கட்சி தலைமையிலிருந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், என் கூடயும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு திமுகவை 2026 நேராக கொண்டு போய் சுடுகாட்டில் நிப்பாட்டுறதுக்கான வேலை வந்து விஜய் செய்வான்றதுல மாற்று கருத்து கிடையாது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.